ஷை பெஸ்டோ பிரமா தேர்தல் அதிகாரிகளுக்கு கணக்கு கொடுத்தாச்சு, தேர்தல் அறிவிப்பு கொடுத்துட்டான் தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ இந்த தேர்தல் அதிகாரி உள்ள கணக்கு, தேர்தலுக்குள்ள கணக்கு இப்போ பார்ப்பார், கடவுள் பார்ப்பார். என்னென்ன செய்யணும், எப்படி வைக்கணும், எப்படி உட்கார வைக்கணும், எப்படி உட்கார வச்சு எப்படி அள்ளணும், எப்படி இதில் ஒருத்தன் தான் கடவுள் தான் பார்க்கணும். அநியாயப்பட்டு போகுதுன்னு ஒரு அரசியல்வாதி வாயை விட்டுருக்கான், நாக்கை விட்டுருக்கான். அது அவனுக்கு என்ன வழி செய்ய போகிறாரோ, அது என்ன செய்ய போகிறாரோ. கடவுள் நினச்சாச்சு அப்படின்னா அவன் கடவுளுங்க நினைக்கான். அப்போ கணக்கை ஒப்படைப்பான். அந்த கணக்கு அவனை வச்சு கணக்கை பிடிக்கணும் அப்படிங்கிற கணக்கு வச்சுட்டார். இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சுட்டார். கடவுள் ஒன்று இருக்கார், அநியாயப்பட்டு செய்தான். ஒத்த அரசியல்வாதி வாய் விட்டுருக்கான், புரியுதா இல்லையா? ஒருத்தன் வாய் விட்டுருக்கான். அந்த வாய் விட்ட வாயை அவனுக்கு அந்த கணக்கு பார்ப்பார், கடவுள் பார்ப்பார். பார்த்த உடனே என்ன செய்யணும், ஏது செய்யணும், அவனை வச்சு விவசாயத்தை அழிச்சதை வச்சு பூராமே தூக்குவார். அதான் கணக்கு. ஏற்கனவே கணக்கு நீதிமன்றம் வழக்கு ஆடுது கைலாசத்தில். அந்த வழக்கை எல்லாமே பிடிப்பார். எல்லாமே என்ன கணக்கு ஏற்றாரு, சட்டமன்றம் கணக்கத்தான் ஏற்றிருக்காரு. இதுக்கு வழக்கு ஆடி வழக்கு உள்ள அங்கே நீதிமன்றம் கிடையாது. இது இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு, இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு, இராணுவ தளபதியார். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு ஏற்றியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் பிடிப்பேன் அப்படின்ட்டார். நான் பிடிச்சி தோண்டி எடுப்பேன் அப்படிங்கார். என்னென்ன பாயிண்டில் கணக்கு ஏற்றிருக்கோ அந்த கணக்கில் பூரா விவசாயத்தை பூரா தோண்டி எடுப்பார். விவசாயத்தில் தோண்டி எடுக்கல உள்ளே எல்லாவனும் மாட்டுவான். அதை 7 சனி ஊசி போட்டால் அவன் எல்லாம் கக்குவான். மூளை திருப்பி எல்லாமே அதை கக்க விட்டு வெளியே எடுக்கக்கூடியது கடவுள் ஒன்று தான் எடுக்க முடியும். வேறு யாரால் எடுக்க முடியும்? முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.